ஹே ஹாய்ஸ் இது பொங்கலோட 2வது நாள் vlog இது. 2வது நாள் மார்னிங் வந்து வீட்டில் குட்டீஸ் எல்லாமே இருந்தாங்க. என்னோடய பையன் இன்றைக்கே காலேஜ் கிளம்பணுங்கிறதுக்காக நான் அன்றைக்கே வந்து நான்வெஜ் செஞ்சுட்டேன். ஸோ இந்த டே வந்து செம்ம ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. தம்பி பாருங்கல்ல என்ஜாய் பண்ணி அழகாக சாப்பிட்றான் அப்படி. கோந்தோசியா யார் செஞ்சது? நான் யார்? சரி சாப்பிடு 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 வசந்த் குழம்புத்தி சாப்பிடுப்பா. ஏதாவது ஒரு நல்ல நாளில் தான் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இது மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ என் பையன் வந்து பெரியவன் பையன் வந்து காலேஜ் கிளம்பிட்டான். ஸோ இவங்க எல்லாம் வந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு பாட்டு போட்டு ஒரே டான்ஸ் தான். கரெக்டாக வந்து அந்த மியூசிக் வரும்போது மட்டும் எழுந்து எழுந்து டான்ஸ் ஆடுறது, லிரிக்ஸ் வரும்போது படுத்து கால் மேலே கால் போட்டுட்டு டிவி பார்க்குறது, இந்த மாதிரி தான் அந்த நாள் போச்சு. செம்ம ஜாலியாக போச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் இதுதான் ஹாப்பி. அவங்களுக்கு இந்த லீவ் வந்துடுச்சு அப்படின்னாவே அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டோம்னாவே ஓகே தான். கீழே தரலாம் சில்லு சில்லுன்னு இருந்ததுனால பாய் போட்டு அவனை படுக்க வச்சா. சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு என் பையன்கிட்ட சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கோலம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பெருசாக அப்படியே ஆஹா ஓஹோன்லாம் கோலம் போடவே தெரியாது. இந்த கோலத்துக்கு வந்து நான் முன்னாடி நாள் உட்காந்து பேப்பர்லலாம் போட்டு பார்த்து ட்ரைனிங்லாம் எடுக்கிற ஆள் தான் நான். சில பேர் கோலம் போட்டால் ரொம்ப அழகாக சூப்பராக கோலம் போடுறாங்க. பட் எனக்கெல்லாம் அவ்வளோலாம் ஒன்றுமே தெரியாது. ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக இந்த சின்ன கோலம் போடுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துகிட்டு ரொம்ப பொறுமையாக தான் போடுவேன். இதை போட்டு முடிச்சுட்டு டெய்லி இதை ஃபோட்டோ எடுறா இதை ஃபோட்டோ எடுடா அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டுட்ருப்பேன். என் பையன் இதெல்லாம் ஒரு கோலமாம்மா, இதையெல்லாம் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறியே அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கோலம் போடுறேன். அந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது அப்படியே சூப்பராக செம்மையாக அழகாக கோலம் போடுறவங்களாம் இருக்காங்க. சரி நான் எனக்கு இவ்வளோ தானே தெரியும், தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்ருந்தேன். அதை போட்டு முடிக்க நான் ஈவினிங் ஆரம்பித்தது நைட் ஆகிடுச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. எனக்கு 2 ஃபோட்டோ எடுத்துக்கிறா 2 வீடியோ எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி என் பையனை கேட்டு இந்த மாதிரி போஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து இந்த கோலம் போட்டு பார்க்குறதுக்காக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ என் பையன் ஒன்று பண்ணாமல் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? கோலம் ட்ரை பண்ணி போடுறது. என்னது இந்த கோலமா? ஆமாம், என் வாழ்க்கையிலே முதன் முறையாக. என்னது இந்த கோலம் நீங்கள் போட போகிறீங்க? ஆமாம், முதல்ல வந்து நோட்டில் ட்ரை பண்ணுறேன். முதல்ல வாசலில் ட்ரை பண்ணுங்க, அடுத்து நோட்டில். இல்லை முதல்ல நோட்டில் ட்ரை பண்ணுறேன். கலர் எல்லாம் காமி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். படம் நோட்லேயே இவ்வளோ கோணையாக புள்ளி வருது. இந்த அளவு ரிஹர்சல் பண்ணி தான் என்னோடய கோலமே நான் போட்டேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.